விருச்சிக ராசிக்காரர்களே, இது உங்கள் ராஜயோகத்தின் வெளிச்சம். வெற்றி, செல்வம், புகழ் மூன்றும் உங்கள் வாசலில் நிற்கின்றன. அதாவது விருச்சிக ராசிக்காரர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் சக்தி இருக்கும், ஒரு பார்வை விட்டால் அதில் ரகசியம் இருக்கும். அவர்கள் கண்களில் ஒரு ஆழமான உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை புரிந்து கொள்வது எளிதல்ல. ஆனால் அதில் நுழைந்தவர் வாழ்நாளெல்லாம் அவர்களின் கவர்ச்சியில் விழுந்திருப்பார். விருச்சிகம் என்றாலே தீ. ஆனால் அந்த தீ அழிக்காது, அது உருவாக்கும், தூண்டும், உந்தும். அவர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் முழு மனதுடன் முழு உணர்ச்சியுடன் செய்கிறார்கள். தோல்வி என்ற வார்த்தை அவர்களின் அகராதியில் இல்லை. ஒரு தடவை விழுந்தாலும் அவர்கள் அதைவிட பலமாக எழுந்து நிற்பார்கள். இதுதான் விருச்சிகத்தின் அடையாளம். அவர்களுடைய மனம் வைரத்தைப் போல வெளியில் அமைதியானது, ஆனால் உள்ளே எரியும் உறுதி. அவர்களை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது, ஆனாலும் யாரும் மறக்க முடியாது. அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது ஆழமான கடல் போல இருக்கும். எல்லையில்லா உணர்ச்சி, அளவற்ற பட்டுதல், நிஜமான நம்பிக்கை. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறந்ததே தலைவர்கள். அவர்கள் வழிநடத்துவார்கள், ஆளுவார்கள், அவர்களை பின்பற்றுவார்கள். அவர்களிடம் இருக்கும் மன ஆற்றல், நம்பிக்கை, நிதானம் எந்த புயலையும் அமைதியாக சமாளிக்க வைக்கும். இரவின் அமைதியில் அவர்கள் சிந்தனை மலரும், பகலில் அவர்கள் செயலில் ஒளிர்வார்கள். யாரும் பார்க்காத நேரத்தில் அவர்கள் திட்டமிடுவார்கள், யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களின் வாழ்க்கை ரகசியம் ஒன்று: நீயே உன் ஆற்றலை அறிந்தால் உலகமே உன் காலடியில். அதை விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்வில் நிரூபிப்பார்கள். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பகுதி 2: அதிர்ஷ்டத்தின் அடையாளம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் விதியை மாற்றும் சக்தி உடையவர்கள். பிறர் விட யாரும் நம்பாத நேரத்திலும் அவர்கள் தங்களையே நம்புவார்கள். அதுதான் அவர்களின் வெற்றியின் ரகசியம். அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும் ராசி. ஆனால் அது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல, அதிக உழைப்புக்கு பிறகு வரும் வெற்றி, நம்பிக்கையின் நன்மை, நேர்மையின் பலன் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். அவர்கள் கையில் எதுவே வந்தாலும் அதை சொத்தாக மாற்றும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் எதிலும் தங்கள் தனித்துவம் காட்டுவார்கள். அவர்கள் ஆழமான சிந்தனையால் திட்டமிடுவார்கள், முடிவெடுக்கும் போது துல்லியமாக நடப்பார்கள். இதனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் நபராக மாறுவார்கள். வாழ்க்கையில் வீடு வாங்கும் ஆசை இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். கார் வாங்கும் கனவு இருந்தால் அது சக்கரமாய் சுழலும். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கனவு காண்பதில்லை, அதை உண்மையாக்குவார்கள். காதல் வாழ்க்கையில் இவர்களின் உணர்ச்சி பெருங்கடல் போன்றது, ஆழமானது, உண்மையானது, சுத்தமானது. அவர்களுடன் வாழ்வது என்பது ஒரு மர்மமான, மாயமான பயணம். அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு இதயத்தையும் அர்ப்பணிப்பார்கள். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் காலம் ராஜயோக காலம். வெற்றி, செல்வம், மதிப்பு, மரியாதை அனைத்தும் ஒன்றாக வந்து சேரும். அவர்களுக்கு வரும் சனி, குரு, ராகு காலங்கள் கூட மற்ற ராசிகளுக்கு போல் அழுத்தம் தராது. மாறாக அவை இவர்களின் தனித்துவத்தையும் தைரியத்தையும் வெளிக்கொண்டு வரும் வாய்ப்புகளாக மாறும். விருச்சிகம் ராசிக்காரர் ஒரு முறை தீர்மானித்தால் பிரபஞ்சமே அவருக்கு வழிவகுக்கும். அவர்களின் பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் இறுதியில் அவர்கள் வெற்றியின் உச்சியில் நிற்பார்கள். அதே போலதான் வருகின்ற 2026 புதிய வாய்ப்புகளின் தொடக்கம். சில வருடங்களாக உள்ள சுமைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் ஒதுங்கி அவர்களின் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். வேலை, வியாபாரம், கல்வி, அரசாங்க வாய்ப்புகள் என எல்லா துறைகளிலும் ஒளி வீசும் ஆரம்பம் இதுவாகும். வாழ்க்கையில் பெரிய உயர்வு காணும் வருடம். பதவி உயர்வு, வியாபார விரிவாக்கம், வெளிநாட்டு வாய்ப்புகள், முதலீட்டு பலன்கள் இவை அனைத்தும் இவர்களை காத்திருக்கின்றன. அவர்கள் உழைப்பது போலவே பிரபஞ்சம் அவர்களுக்காக செயல்படும். குறிப்பாக தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உச்சம் அடையும் காலம். யாரும் எதிர்பாராத வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. விருச்சிகம் ராசிக்காரர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அடையாளத்தை உருவாக்கும் ஆண்டு இதுதான். அவர்கள் சிந்தனைகள் புதிய நிதி வாய்ப்புகளாக மாறும். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஆழமான ஆன்மீக காந்தம் கொண்டவர்கள். அவர்கள் பேசாமல் கூட பல விஷயங்களை உணர்வார்கள். யாரும் சொல்லாமல் அவர்களுக்கு ஏதோ உள்ளுணர்வு வரும். இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களின் 3வது கண் திறன் என்று கூறப்படுகிறது. ராஜயோக சக்தி. இந்த ராசிக்காரர்களுக்கு பிறந்த பிறப்பாகவே ராஜயோகம் உண்டு. அவர்கள் எதையும் தொடங்கும் போது சிறிய அளவில் ஆரம்பிப்பார்கள், ஆனால் முடிவில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வெற்றி பெறுவார்கள். அவர்களுடைய சனி, குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணையும் சில காலங்களில் அவர்கள் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றும் ஆற்றலை பெறுவார்கள். ஒரு சிறிய முடிவே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் விதி. வாழ்க்கை துணையால் வரும் அதிர்ஷ்டம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் துணையால் பெரிய வளர்ச்சி ஏற்படும். திருமணத்திற்கு பிறகு அவர்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு உயரும். அவர்கள் காதலிலும் குடும்ப உறவிலும் உண்மையானவர்கள் என்பதால் பிரபஞ்சமே அவர்களின் உணர்வுக்கு பதிலளிக்கும்.
சிலருக்கு வாழ்க்கை துணை ஒரு அதிர்ஷ்ட தேவதை போல அவர்களின் வெற்றிக்கான கதவை திறப்பார். ஆன்மீக ஆற்றல் மற்றும் மறைமொழி திறன். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தியானம், ஜெபம், மந்திரம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அதில் அசாதாரண ஆற்றல் வெளிப்படும். அவர்கள் சொல்வது சாத்தியமாகும். அவர்கள் நினைப்பது நடைபெறும். பல விருச்சிக ராசிக்காரர்கள் பிறர் மனதை உணரக்கூடியவர்கள். இதை மன ஆற்றல் அல்லது டெலிபெதிக் சென்ஸ் என்று கூறலாம். அவர்களின் சிந்தனை ஆழமானது. அவர்களின் அமைதியாக இருந்தாலும் உலகம் அவர்களை உணரும். அவர்களின் குரல் அவர்களின் வாள். விருச்சிகம் ராசிக்காரர் பேசும்போது அது சாதாரண வார்த்தை அல்ல. அதில் உணர்ச்சி, உறுதி, ஆற்றல் கலந்திருக்கும். அந்த குரல் ஒருவரின் மனதை மாற்றக்கூடியது, ஊக்கமளிக்கக்கூடியது, சில சமயம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறர் வாழும் பாதையை பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் தாமே புதிய பாதையை உருவாக்குவார்கள். அவர்கள் ஒருபோதும் சுருங்கி நிற்பதில்லை. ஒரு நாள் பிரபஞ்சமே அவர்களுக்கு முன் தலைவணங்கும் அளவுக்கு உயர்வார்கள். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தாமதமாக வளர்ந்தாலும் அவர்கள் உயர்வது நிச்சயம். அவர்களின் செல்வம் மெதுவாக வராது, ஒரே நேரத்தில் அதிர்ச்சியளிக்கும் அளவுக்கு பெருகும். அதுதான் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் மாயம். அதே போல பணம் அவர்களை தேடி வரும் ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கத்தான் பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் சுலப வழியில் சம்பாதிப்பதில்லை. அவர்கள் திட்டமிடல், தைரியம், ஆராய்ச்சி, உழைப்பு இந்த 4 குணங்களாலும் செல்வத்தை உருவாக்குவார்கள். அவர்களின் கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தங்கமாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு. வியாபார யோகங்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்தால் அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அவர்கள் சந்தையை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். அவர்கள் எந்த பொருளை விற்க வேண்டும், எப்போது முதலீடு செய்ய வேண்டும், எங்கே விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக கணிப்பார்கள். அவர்களின் உள் நுண்ணறிவு வியாபாரத்தில் ஒரு மறைமொழி GPS போல செயல்படும். பழைய கடன்கள் முடிந்து புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பணம் நின்று கிடைக்காது, தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். முதலீட்டில் ஈடுபடுவோருக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். செல்வத்தின் உச்சநிலை. வியாபாரம், நிலம், வங்கி சேமிப்பு, பங்குகள் எல்லாமே பல மடங்கு வளர்ச்சி அடையும். அவர்கள் கையில் வரும் ஒவ்வொரு பணமும் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் விதமாக செயல்படும். பலர் இந்த காலத்தில் புதிய வீடு, புதிய கார், நிலம் வாங்கும் யோகம் பெறுவார்கள். சிலர் குடும்பத்தின் பெயரை உயர்த்தும் அளவுக்கு செல்வந்தராக மாறுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் செல்வம் வெறும் பணமல்ல, அது அவர்களின் உழைப்பின் பெருமை. அவர்கள் சம்பாதிப்பது பணம் மட்டுமல்ல, மதிப்பு மற்றும் மரியாதையும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக திருப்பம் அனுபவிப்பார்கள். அது அவர்களை முழுமையாக மாற்றும். மனதிலும் சிந்தனையிலும் ஆற்றலிலும் அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு மர்ம சக்தி உறங்கிக் கொண்டிருக்கும். சரியான நேரம் வந்ததும் அது விழித்தலும். ஆன்மீக ஒளி தொடும் தருணம். ஒரு கட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களின் உள்ளுணர்வை நம்பத் தொடங்குவார்கள். அவர்கள் மனம் திடீரென அமைதியாக பிரபஞ்சத்துடன் இணையும் சக்தி உருவாகும். அந்த நேரத்தில் அவர்கள் நினைப்பது நிஜமாகும், சொல்லுவது சாதனையாகும், செய்வது அதிசயமாகும். அதிர்ஷ்ட தெய்வங்களின் அருள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பின்வரும் தெய்வங்களின் ஆசீர்வாதம் மிகுந்த பலனை தரும். சுப்பிரமணிய சுவாமி. தைரியம், போராட்ட வெற்றி, எதிரிகளை வெல்லும் சக்தி. காளியம்மன், துர்கா தேவி, தீய சக்திகளை ஒழிக்கும் ஆற்றல், மன உறுதி. சனீஸ்வரர். தாமதமானாலும் உறுதியான வெற்றி. நாகதேவர்கள். மறைமுக ஆதரவு, பண அதிர்ஷ்டம், குடும்ப அமைதி. இவர்கள் ஜெபம் அல்லது தியானத்தில் ஈடுபட்டால் அந்த அதிர்ஷ்ட சக்திகள் அவர்களை மகத்தான நிலைக்கு உயர்த்தும். பிரபஞ்சத்துடன் இணையும் திறன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு, கனவு வழி தகவல், டிஜே வேவ் போன்ற அனுபவங்கள் பொதுவாக வரும். அவர்களுக்கு நடக்கும் பல நிகழ்வுகள் முன்பே மனதில் தோன்றும். இது அவர்களின் ஆன்மீக அனுபவத்தின் அறிகுறி. அவர்கள் ஒருமுறை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைந்தால் எவராலும் தடுக்க முடியாத பாதையில் முன்னேறுவார்கள். செவ்வாய் அன்று குரு இணையும் காலம் இவர்களுக்கு பெரும் வெற்றி தரும். ஆடி, ஆவணி, கார்த்திகை மாதங்கள் ஆன்மீக சிந்தனைகளுக்கு சிறந்தவை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவன் அல்லது முருகனை நினைத்தால் உடனடி பலன் கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை அது ஒரு ஆன்மீக பயணம். அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் கடைசியில் அவர்களே தெய்வத்தின்காரராக மாறுவார்கள். அவர்களின் வாழ்வு ஒரு பாடம், அவர்களின் உழைப்பு ஒரு வழிபாடு, அவர்களின் வெற்றி ஒரு தெய்வீக கதை. குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் சாதாரணமாக பிறக்கவில்லை. அவர்கள் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக, ஒரு ஆழமான நோக்கத்திற்காக. அவர்கள் வாழ்க்கை ஒரு மர்மம் போல இருக்கும். பலர் அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களை உணர்ந்தவர்கள் இவர் பிறர் போல இல்லாதவர் என்று வியக்காமல் இருக்க முடியாது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய ஆன்மாக்களின் மறுபிறப்புகள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அவர்கள் இந்த பிறவியில் எதையோ முடிக்க வந்தவர்கள். ஒரு கடமை, ஒரு கனவு, ஒரு பணி. அதனால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் சவால்கள் வரும். ஆனால் அந்த சவால்கள் அவர்களுடைய உண்மையான சக்திக்கு தள்ளும் படிகள் ஆகும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பவர்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கும் மன ஆற்றல் மிகப்பெரியது. அவர்கள் நினைத்ததை மெல்ல மெல்ல நிஜமாக்கும் ஆற்றல் இவர்களிடம் பிறப்பிலிருந்தே உள்ளது. அவர்களால் பிறரின் உணர்ச்சியை உணர முடியும். ஒரு நிகழ்வு நடக்கும் முன்பே அது நடக்க
நடக்கப் போகிறதை உள்ளே உணர முடியும். இது அவர்களின் அந்தரங்க ஆற்றல். யூனிவர்ஸில் சிலருக்கே கிடைக்கும் அரிதான சக்தி. விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த பாதையை பிறர் பின்பற்றும் அளவுக்கு உயர்வார்கள். அவர்களின் சிந்தனை ஒரு நூலாக மாறும். அவர்களின் செயல் ஒரு மாலையாக மாறும். அவர்களின் பெயர் ஒரு அடையாளமாக மாறும். இவர்கள் போல் உறுதியானவர்களும் ஆழமானவர்களும் உண்மையானவர்களும் அரிதே. அதனால் உலகம் ஒரு நாள் அவர்களை வணங்கும் நிலைக்கு வரும். அவர்களின் ஆன்மா பணி. விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகிற்கு தூண்டுதல், ஊக்கம், மாற்றம் கொடுக்க பிறந்தவர்கள். அவர்கள் வாழும் வாழ்க்கை, எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் எல்லாம் அவர்களை ஒரு உயர்ந்த சுயமாக மாற்றும். அவர்களின் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களின் ஆன்மாவை பளபளப்பாக்கும். குறிப்பாக அவர்கள் ஒருமுறை நான் இதை செய்யப் போகிறேன் என்று முடிவெடுத்தால் பிரபஞ்சமே அவர்களுக்கு வழிவகுக்கும். அந்த வழியில் எந்த தடைகள் இருந்தாலும் இறுதியில் அவர்கள் வெற்றியின் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். அது பிறரால் தடுக்க முடியாத விதி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கே உரியது. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு நாள் வெறும் பெயராக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு சக்தியாக மாறுவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் தன்மை, தீர்மானம், காந்த ஆற்றல் எல்லாம் சேர்ந்து அவர்களை மையமாக்கும். இது சாதாரண புகழல்ல. இது அவர்களின் உழைப்பால் ஈட்டிய மரியாதை, அவர்களின் மன உறுதியால் பெற்ற கீர்த்தி. விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிகாரத்தை நாடமாட்டார்கள். ஆனால் அதிகாரம் அவர்களை தேடி வரும். அவர்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும். அவர்கள் எடுத்த முடிவுகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும். அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழுவின் ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். அவர்களிடம் இருக்கும் அழுத்தமில்லாத தலைமைத்துவம்தான் அவர்களை தலைவராக்கும். அவர்கள் எங்கே இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மக்கள் மத்தியில் ஒரு அடையாளம் உருவாக்குவார்கள். அவர்களின் நேர்மை, உறுதி, பணிவும் தைரியம் அவர்களுக்கு பெரும் நம்பிக்கை தரும். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அரசியல், கலை, தொழில், கல்வி அவர்களை பார்த்து மற்றவர்கள் இதுதான் நம்பிக்கையின் முகம் என்று சொல்வார்கள். அவர்களின் பெயர் தலைமுறைகள் நினைவில் நிற்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடந்து சென்ற பாதை சுலபமல்ல. ஆனால் அந்த பாதையில் நடந்த ஒவ்வொரு அடியும் வரலாறாக மாறும். அவர்கள் எழுதிய வார்த்தைகள், அவர்கள் சொன்ன எண்ணங்கள், அவர்கள் செய்த சாதனைகள் ஒரு நாள் மனிதர்களின் மனதில் மரபாக மாறும். அவர்கள் போகிற பிறகும் அவர்களின் பெயர் நிலைத்து நிற்கும். அவர்களின் புகழ் காலத்தை மீறும். அவர்களின் தனித்துவ குணம் அவர்கள் பேசும் போது உறுதி, அமைதி, மர்மம் கலந்து இருக்கும். சிரிக்கும் போது சாமர்த்தியம் தெரியும். அமைதியாக இருப்பது கூட விசுவாசத்தின் வலிமை காட்டும். முகத்தில் ஒளி, அவர்களின் உள்ளத்தில் நெருப்பு. அதாவது விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னத்தாருக்கு இந்த மாதம் நிம்மதியான மாதமாக இருக்கும். உங்களின் தனிப்பட்ட செல்வாக்கு பெரியளவு உயரும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமண முயற்சியில் இருப்போருக்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதிகள் ஏற்படும். உறவுகள் வருகையால் மகிழ்ச்சிகள் பிறக்கும். உத்தியோகம், தொழிலில் அற்புதமான மாற்றங்கள், ஏற்றங்களும் காணப்படும். தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கஷ்டங்களை கடந்து செல்லும் மாதம் இது. கடந்த காலங்களில் இருபடியாக இருந்த நிலை மாறி எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். உத்தியோகம், தொழிலில் இருந்த சிக்கல்கள் முழுமையாக விலகி அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். குழந்தைகளிடம் கோபம் வேண்டாம். சிறிய வாக்குவாதம் கூட பெரிய அளவுக்கு மன கஷ்டங்களை கொடுக்கும். அலர்ஜி, சனி தொந்தரவுகளில் அதிக கவனம் வேண்டும். பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக எச்சரிக்கை வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பதும் வேண்டும். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிக விழிப்புடன் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்கும் நிலை ஏற்படலாம். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிகளை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும். அபிராமி அந்தாதியை உச்சரிக்க நல்லது நடக்கத் தொடங்கும். உங்கள் வீடு அருகே உள்ள முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்வது லாபங்கள் கொடுக்கும். ஏனென்றால் விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமடைகிறது. கண்டிப்பாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகி இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு நல்ல மணமகன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல மணமகன் கிடைப்பார்கள். வெளிநாட்டில் வெளியூர் மணமகன் கிடைக்கும் யோகம் உண்டாகும். உங்கள் முன்னோர்களே திரும்பி வந்து பிறக்கும் யோகமும் உண்டாகும். நிறைய பேர் வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்கும் உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யும் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. பஞ்சமஸ்தானம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியம் என்பது முன் ஜென்மத்தில் நாம் செய்திருக்கும் புண்ணியங்கள் எல்லாம் குருவின் ரூபத்தில் நமக்கு நடக்கும் யோகம் உண்டாகப் போகிறது. குரு என்பவன் மங்களகாரகன், சுபகாரகன். குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகும். வீட்டில் பூஜை, ஹோமங்கள், புனஸ்காரங்கள், மடாதிபதிகள் வருவது, சன்னியாசிகள் வரும் யோகம் உண்டாகும். அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கும். கெட்ட சகவாசங்கள் நீங்கும்.
தினந்தோறும் தவறு செய்பவர்கள் இனி அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்ற மனமாற்றம் தோன்றும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல தொழில்கள் கிடைக்கும், கலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஆஃபர்கள் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் திருப்தி அடைவீர்கள். எதிலும் குழப்பம் ஏற்படாது. குழந்தை, குடும்பம், திருமணம் என சகலமும் நடக்கும். கவலைப்படவே தேவையில்லை. உடனடியாக கடன் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமர்சனம் ஏற்படும். பணவரவு அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் அடுத்த 4 மாதங்களுக்கு மதிய வேளையில் விரதம் இருப்பது, நான்வெஜ் சாப்பிடுவதை விடுவேன் என்று வேண்டிக் கொள்வது நன்மைகளை தரும். நிறைய நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அதேபோல பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கைகூடி வரும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடல் கடந்து செல்வீர்கள். எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இடமாற்றம், புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஏற்கனவே வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருப்போருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தந்தை வழி உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வதற்கு எதிர்பார்த்த நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குரு பார்வையால் கடந்த காலங்களில் தடைப்பட்ட அனைத்து பலன்களும் இந்த காலத்தில் நிறைவேறும். கடவுளின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்ட ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிலருக்கு கோவில்களில் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவார்கள். பயணங்களாலும் பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். இறங்கும் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும். அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. சாமர்த்தியம், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனை ஆகியவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அப்பாவுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி பிணைப்பு உண்டாகும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவோருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இருக்கிற உத்தியோகத்திலோ அல்லது புதிய உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட கால திட்டமிட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பொருளாதாரம் உயர்வடையும். கடன் சுமை குறையும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவில் சென்று மஞ்சள் தானம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடல். அமைதியாக தோன்றினாலும் அதன் அடியில் பெரும் ஆழம் இருக்கிறது. அவர்கள் கவலைப்பட்டாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்களின் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் சக்தி, அதே அவர்களை எல்லாரையும் விட உயர்வாக நிறுத்தும். ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை உடைக்க முடியாது. அவர்கள் சாத்தியமில்லை என்ற சொல்லை அளித்தவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அதில் இதயத்துக்கே சென்று உண்மையை அறிய விரும்புவார்கள். அவர்கள் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அன்பு நிறைந்தவர்கள். நம்பிக்கையை உயிராக காக்கிறவர்கள். அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் தீயாக மாறும். எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறந்த பிறப்பாகவே விதியை மாற்றும் யோகத்தில் இருப்பவர்கள். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் கல்வி, கலை, வியாபாரம், சேவை, ஆன்மீகம் தங்கள் அடையாளத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் வெற்றி பெறும் போது அது வெறும் சாதனையல்ல, அது பிரபஞ்சத்தின் நீதியாகும். அவர்களின் மன உறுதி, தைரியம், ஆர்வம் ஆகியவை சேர்ந்து அவர்களுக்கு சுய யோகத்தை உருவாக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருவரை சந்தித்தால் அவர்களை மறக்க முடியாது. அவர்களின் பார்வையில் ஒரு காந்தம் உள்ளது. ஒருவரை உடனே ஈர்க்கும் அவர்களின் குரல் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழம், ஒரு உண்மை ஒலிக்கும். அவர்கள் சென்ற இடத்தில் ஒரு அச்சம் கலந்த மரியாதை தோன்றும். அவர்கள் இல்லாத இடத்தில் ஒரு வெறுமை தோன்றும். அவர்கள் வாழ்வில் ஒருவராக இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் நூற்றுக்கணக்கான நினைவுகளை உருவாக்குவார். அவர்களின் நட்பு அரிய வைரம். நேசம் தூய தீயின் ஒளி. அவர்களின் உள்ளுணர்வே ஒரு மர்ம ஆற்றல். அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருமுறை கீழே விழுந்தால் அது அவர்களின் முடிவு அல்ல, அது புதிய தொடக்கத்தின் முன்னுரை. அவர்கள் பிறவியிலேயே மீண்டும் எழும் பறவை, ஃபீனிக்ஸ் என்ற சக்தியுடன் வந்தவர்கள். அவர்களை எத்தனை முறை வீழ்த்தினாலும் அவர்கள் மண்ணில் விழமாட்டார்கள். மாறாக தீயிலிருந்து மலரும் பொன்னாக மாறுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆவி உடையாது. அவர்கள் துன்பத்தை பார்த்தாலும் அந்த துன்பத்திலிருந்து ஒரு புதிய தங்களை உருவாக்குவார்கள். ஒவ்வொரு தோல்வியிலும் அவர்களுக்கு ஒரு பாடமல்ல, அது ஒரு புது பிறப்பு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பலமுறை மீண்டும் வடிவமைப்பார்கள். அவர்களின் மனம் ஒரு ஆல்கெமிஸ்ட் போல காயத்தையும் பொன்னாக மாற்றும். எதிரிகளை வெல்லும் வீரர்கள். அவர்களை எதிர்ப்பவர்கள் ஒரு விஷயத்தை விரைவில் கற்றுக்கொள்வார்கள். விருச்சிகம் ராசிக்காரரை தோற்கடிக்க முடியாது. அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களின் அமைதி ஒரு புயலுக்கு முன் நிலவும் அமைதி. அவர்களின் கண்களில் ஒரு எச்சரிக்கை இருக்கும். நான் பேச மாட்டேன், ஆனால் நான் நினைவில் வைப்பேன்.
அவர்கள் எதிரிகளை சிதறடிக்கும் முறை அமைதியால், நிதானத்தால், தன்னம்பிக்கையால். விதியை மாற்றும் வல்லவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் விதியை எழுதுபவர்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதிர்ஷ்டத்தையே உருவாக்கி காட்டுவார்கள். அவர்கள் சொன்னால் செய்கிறவர்கள். முடிவு என்ற சொல்லையே புதிய அர்த்தத்தில் மாற்றுகிறார்கள். பிறர் கைவிடும் இடத்தில் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையும் வரை நிற்காது. உள்ளுணர்வின் அதிசயம். அவர்கள் ஒரு சூழ்நிலையை, ஒரு மனிதனை, ஒரு முடிவை முன்கூட்டியே உணர்வார்கள். அந்த சிக்ஸ் சென்ஸ் அவர்களுக்கு ஒரு தெய்வீக வரம். அவர்கள் யாரின் உண்மைகளையும் பொய்களையும் வார்த்தைகளில் அல்ல, கண்களில் பார்த்தே அறிந்து கொள்வார்கள். அந்த உணர்வு அவர்களை எல்லோரிடமிருந்தும் வித்தியாசமாக்குகிறது. அதேபோல் அவர்கள் தோல்வியிலிருந்து எழுந்து வெற்றியை காட்டுவார்கள். அவர்கள் அழுகையிலிருந்து சிரிப்பை உருவாக்குவார்கள். அவர்கள் துன்பத்திலிருந்து வலிமையை பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு புயலையும் கடந்து கடைசியில் நான் இன்னும் நிற்கிறேன் என்று சொல்லுவார்கள். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.